ஹாய் ஆல், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா மூகா காட்டன் சாரீஸ். ஓகேங்களா, இது எல்லாமே வந்து மூகா சில்க் காட்டன், இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக். இந்த சாரீ எல்லாமே வந்து இந்த சந்தன கலர். ஓகேங்களா, ஹாஃப் ஒயிட் கலர், இந்த கேரளா சாரீ கலர்ஸ் இருக்குமா அந்த கலர் தான் பேஸ் கலர் வரும். பார்டர் மட்டும் எல்லா சாரீக்குமே மாறும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் காஞ்சிபுரம் ஸ்டைல் ஆஃப் ரெட்டப்பெட்டா பார்டர். ஓகேங்களா, அந்த கேப் பார்டர் மாதிரி உங்களுக்கு வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் அன்னம், இதே சேம் கான்செப்ட் வந்து இதில் வந்து கொண்டு வந்திருக்கும். ஸோ இது கீழே இந்த மாதிரி பார்டர், லாங் பார்டர், மேலே பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பார்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாரியில் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி மோட்டிவ்ஸ் வந்துடும், மீனாக்காரி மோட்டிவ். ஓகேங்களா, ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஃபேப்ரிக் பற்றி நம்ம சொல்லணும்னா, ஒரு லினன் காட்டன் எந்த மாதிரி ஒரு சாஃப்ட்னஸ் அண்ட் வந்து ரிச்னஸ், ஒரு கூல் உங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குமோ சேம் அதே மாதிரியே தான் இது இருக்கும். என்னோட இது பாருங்கள். ஓகேங்களா, ஸோ ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக். ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்மல் வாஷே பண்ணிக்கலாம், ஸ்பெஷல் வாஷ் கேரண்ட்லாம் எதுவுமே இல்லை. இன்னது வந்து காட்டன் தான். ஓகேங்களா, ஸோ அயனிங் அந்த மாதிரி பேசிக் நீட்ஸ் தான். ஸ்டார்ச் கூட இதில் வந்து எதுவுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை டச் பண்ணும்போது சூப்பர் சாஃப்டாக இருக்குது. இதில் வந்து ஸ்டார்ச் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிராண்ட் அண்ட் ரிச்சான ஜரி ஓவன் பல்லு, அதே மாதிரி டேசல்ஸ் இந்த மாதிரி வந்துடும். அதனோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக பார்டர் என்ன கலரோ அதே கலரில் 1000 புட்டா ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பார்டர் வச்சு வந்துடும். ஓகேங்களா, சாரியோட வியூ பார்த்துடலாம். இதுதான் சாரியோட வியூ. சூப்பரான ஒரு ஃபேப்ரிக். ஓகேங்களா, ஸ்டன்னிங்கான ஒரு ஃபேப்ரிக். ஸோ ஒரு சில்க் காட்டன், ஆஃபீஸ் கோயர்ஸ், லெக்சரர்ஸ், டாக்டர்ஸ், உங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி இதில் கட்டிட்டு போனீங்கன்னா எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதில் உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அந்தளவுக்கு நமக்கு இதுவும் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு தான் தெரியும் எந்த மாதிரி கட்டிட்டு போனால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கலெக்ஷன்ட்டே சொல்லலாம். அதுக்காக ஹவுஸ் ஒய்ஃப் கட்டக்கூடாதுன்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் இன்னும் இந்த மாதிரி கட்டிட்டு போய் கெத்தாக நிற்கணும்னு நான் நினைப்பேன். ஸோ அதனால் மஸ்ட் பை கலெக்ஷனுங்க. அதுவும் சூப்பரான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் தான் கொண்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் 1099 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தாங்க. 1099 ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்.